ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். மூன்று முடிச்சு சீரியல் பற்றி அப்டேட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் சிஸ்டர் கிடச்சா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு ரிப்ளை நல்லா பண்ணால் உங்களுக்கு ரீச் ஆகலை. அந்த கமெண்ட் வந்து ஃபெயில்னே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நானும் அதுலேருந்து வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னால் போட முடியல. பட் கண்டிப்பாக அப்டேட்ஸ் கிடச்சா ஷேர் பண்ணுறேன் சிஸ்டர். ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட்ஸ் எல்லாமே கிடச்சாலும். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேட்ஸ் ஒரு 2 days பேக் தான் இந்த அப்டேட்ஸ் வந்து கிடச்சிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா நந்தினி 2 பேரும் வந்து ஒரு கோவிலுக்கு போயிருக்காங்க, முருகன் கோவிலுக்கு. தோரணமலை முருகன் டெம்பிளுக்கு போயிருப்பாங்க போல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபோட்டோ தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சுற்றி ஃபுல்லாக ஃபேன்ஸாக இருந்தாங்க. ஸோ தோரணமலை தான் அதில் படிக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. தோரணமலை முருகன் டெம்பிள் விசிட் பண்ணியிருக்காங்க போல். ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, லொக்கேஷன் லிங்க். அது வந்து அந்த லொக்கேஷன் தான் காமிக்குது. தோரணமலை முருகன் டெம்பிள் எந்த லொக்கேஷன் இருக்குது எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அங்கே தான் நம்ம நந்தினியும் சூர்யாவும் போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஃபேன்ஸ் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ மூன்று முடிச்சில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சுதாகர் கிட்டேருந்து நந்தினி ஃபேமிலியை காப்பாற்றிருக்காரு. ஸோ நம்ம சூர்யா அண்ட் பாட்டியோட காம்போவே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ தான் வந்து நந்தினி ஃபேமிலி கூட ரொம்ப அழகாக மிங்கிள் ஆகி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கண்ணாமூச்சி ஆடினது அது எல்லாமே ரொம்ப ரொம்ப செம்ம சூப்பராக இருந்துச்சு மூன்று முடிச்சு சீரியல். சூர்யா அண்ட் நந்தினி காம்போக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. அவங்களோட ஆக்டிங்குமே ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. குட்டி வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் அவங்களுக்குள்ள என்ன அந்த லவ் சீன்ஸ்லாம் வரவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்குது. ஸ்டார்டிங் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கொஞ்சம் ஓகே. பட் இன்னும் ஃபுல்லாக அந்த லவ் ட்ராக் கொண்டு வந்தால் இன்னும் ரொம்பவே நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஆசை. பாப்பம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கூடிய சீக்கிரம் அதுவுமே வரதுக்கு ஹைலி சான்சஸும் இருக்குது. பிகாஸ் அவங்க ஃபேமிலியோட ஒண்டி இருக்காங்க இப்போ தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தானே லவ் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி கொஞ்சமாக நம்மளுக்கும் ட்ராக் காமிப்பாங்க. ஸோ யாருக்கெல்லாம் மூன்று முடிச்சு ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.